சுகத்துக்காக பிலீவ் பண்றீங்களா? இல்ல நல்ல ஆரோக்கியத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு செழிப்புக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலை உயர்வுக்காக, நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, ஒரு கணவருக்காக, ஒரு மனைவிக்காக, ஒரு பிள்ளைக்காக, ஒரு சொந்த வீடுக்காக, ஒரு சொந்த பைக்காக, ஒரு சொந்த காருக்காக, எதுக்காக நீங்க பிலீவ் பண்ணாலும் பிரஷர் உங்க மேல இல்ல. சத்தமராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காரியத்துக்கு பிலீவ் பண்றதுக்கு அவரே ஃபெய்த்தை சப்ளை பண்ற தேவனா இருக்கிறார். நியூ covenant is a covenant of supply. There is no demand on you. The demand is on Jesus. ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கறது. ஏன்னா தேவன் இந்த விசேஷித்த நாளில் விசேஷித்த வகையில் நம்மளோட பேசுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போது கிறிஸ்து இயேசுக்குள்ள நீதிமான்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறது, எப்படி பிழைக்கிறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக வாழ்கிற ரகசியத்தையே கற்றுக்க வந்திருக்கிறோன்னா அது என்ன ஆசீர்வாதமான நாள் இது, எவ்வளோ ஒரு அருமையான நாள் இது. கமான். ஸோ இது முக்கியமான நாள். முக்கியமான இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்க போகிறோம். எபிரேயர் 11:6 நம்ம பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஓகே, அப்படின்னா அர்த்தம், ஒரு மனுஷனுக்கு நிறைய பரிசுத்த கிரியைகள் அவனுடைய பேர் புகழ்ச்சிக்காக இருக்கலாம், அவன் நிறையா பக்தி வைராகியமான காரியங்களை செஞ்சுருக்கலாம், நிறையா ரிலிஜியஸ் காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா கர்த்தரிடத்தில் நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க அது. ஓகே, ஸோ எப்படி ஒரு ஏடிஎம் மிஷின் முன்னாடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், நல்லா சென்ட் அடிச்சுட்டு போகலாம், நல்லா ஒரு க்ரீம் கூட அப்பிட்டு போகலாம் நம்ம. ஆனால் ஏடிஎம் கார்டும் அதோட பின்னு நம்மளுக்கு தெரிலனா நம்ம அங்கே போய் யூஸே இல்லை. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பக்தி வைராகியம் உள்ளவங்களாக இருக்கலாம், நிறையா தான தர்மம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் மேலே விசுவாசம் இல்லைன்னா அது நம்மளுக்கு யூஸே இல்லை. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாரு, அது நம்மளுக்கு யூஸே இல்லை. நீங்கள் கரண்ட்டு மீட்ரு வாங்கி வீட்டில் போட்டிங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை நல்லா தொடச்சாச்சு, எல்லாம் வீட்டில் பல்பெல்லாம் கூட மாட்டியாச்சு, டியூப் லைட்டு ஃபேன் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கம்பத்துலேருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்குவேன், அப்போ வீட்டில் கரண்ட் வராது. எவ்வளோ பேர் தெரியும் அது? அப்போ எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் ஃபெய்த் இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. ஸோ இப்போது அதுக்கு ரிவர்ஸை நம்ம பார்க்கலாம். நிறையா விஷயங்கள் இல்லை, ஆனாலும் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் அவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணல, அன்றைக்கி மூஞ்சி கழுவாமல் வந்துட்டான்னு வச்சுங்களேன், தலை சீவில், சென்ட் அடிச்சுக்கல, குளிச்சு 4 நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் பின்னு தெரியும், அவன் அக்கௌண்ட்டில் காசு இருக்குதுன்னா அவனுக்கு காசு எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் அதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துடைய கரன்சி உடைய பணம் என்ன தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தினால தான் தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவுடைய கரன்சி என்னது? ருபீஸ். ஓகே, அமெரிக்கன் கரன்சி டாலர்ஸ். அப்புறம் வேற எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் கேட்குறேன் நான். ஓகே, சைனாவுடைய கரன்சி என். சரியா? என் என்னன்னு அர்த்தம்? எண்ணின்னு இருக்கிறதுனா என்ன? ஃபஸ்ட்டு இருந்தால் தான் அது என்ன முடியும், நம்ம என் வேணும், என் அதுடைய அவங்களுடைய கரன்சி அதுதான். தேவனுடைய ராஜ்யத்துடைய கரன்சி ஃபெய்த். அப்போ இந்தியாவில் ஏதாவது பொருள் வாங்கணும்னா டாலர் கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை, கழுத்தில் இருக்கிற டாலர் கொடுத்து வாங்குற மாதிரி கூட இல்லை. எதனால? ருபீஸ், பணத்தை கொடுத்து வாங்குறோம் நம்ம. அதே போல தான் பணம்னா ரூபாய்களை கொடுத்து நம்ம வாங்குறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது நான் நிறைய பக்தி வைராகியமான காரியங்களை செஞ்சுருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக இவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஃபெய்த் இல்லைனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ விசுவாசம்னா என்ன? இந்த விசுவாசத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இதில் வளரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதே வசனத்தில் படிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது தேவன் இருக்கிறார் என்றும், தேவன் he is there, he is, God is ன்னு வரும் இங்கிலீஷில். தேவன் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிச்சு அவரை தேடுறவங்களுக்கெல்லாம் அவர் பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்கணுமா? அப்படின்னா தேடுறவங்களுக்கே பலன் அளிக்கிறாருன்னா அவர் நல்லவர். அதனால தான் நம்ம அந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு 3 வாரமா. என்னன்னு? தேவன் இருக்கிறார், அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். கைவர்த்தி சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில இருக்கிறார், அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். இந்த 2 விஷயங்களை நம்ம நம்பிட்டோம்னா இதுதான் ஃபெய்த். நம்பிக்கை என்ன அர்த்தம்? தேவன் என் வாழ்க்கையில இருக்கிறார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த 2 விஷயத்தை தான் பிசாசானவன் அட்டாக் பண்ணுவான். இந்த 2 விஷயங்களை தான், இந்த 2 வெளிப்பாடுகள்னு சொல்லிட்டுமா, எங்க கடவுள் வாழ்க்கையில் இருக்கிறாரா, இருந்தாருன்னா இவ்வளோ நடக்குமா வாழ்க்கையில், இப்படி ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து விட்டுருவான். 2வது என்ன கொண்டு வரனா, இருக்கிறார் கடவுள், ஆமாம் நீ கூட சொல்கிற இருக்கிறாருன்னு வச்சுக்குவேன், ஆனால் உனக்கு நல்லது பண்ணுவாரா யோசிப்பார் அப்படின்வான். உனக்கு நல்லது பண்ணுவாரா?
நீ எவ்வளோ தப்புங்க பண்ணியிருக்கிற, நீ எவ்வளோ தண்டனை உனக்கு வர வேண்டியது இருக்குது, உனக்கு நல்லது பண்ணுவாரா, நீ அந்த அளவுக்கு தகுதியில் ஆண்டவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை, இப்படி கொண்டு வந்துருவான் பிசாசு. ஸோ 2 வெளிப்பாடுகளை பிசாசானவன் ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணுறான்னா அந்த 2 வெளிப்பாடுகள் என்னது? ஒன்று, தேவன் உனக்கு நெருக்கமாக இருக்கிறார், உன் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த வெளிப்பாடை அட்டாக் பண்ணுவான். 2வது, தேவன் நல்லவர் அப்படின்ற விஷயத்தை அட்டாக் பண்ணுவான். அதனால தான் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுற எல்லாரையும் பிசாசானவன் ரொம்ப கண்ணோட்டமாக இருப்பான் பார். ஒரு சில ஜனங்க மூலமாக தான். பிசாசு அவனுக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில ஜனங்களுடைய சுயத்தின் மூலமாக பெருமையில் இருக்கிற ஜனங்களை பிசாசு பயன்படுத்துவான். ஜாகிரதையா இருக்கும், பெருமையில் போயிடாதீங்க நான் சொல்கிறேன். ஏன்னா பிசாஸ் பெருமையில் தான் கீழே விழுந்தான். செல்ஃப் ரைச்சஸாக இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசான ஐடியாஸை போடுவான். ஏன்னா அவன் அந்தந்த விஷயங்கள் அவன் ஈர்க்கப்படுறான். ஸோ பெருமையில் சுயநீதியில் இருக்கிற ஒரு சில ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையை பார்த்துனே இருக்குது. அவங்க ஏதாவது கொஞ்சம் தவறிடக்கூடாது. புரியுதா என்ன சொல்லுது? எல்லா பிலீவர்ஸும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்களே, ஏதோ ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சண்டை அவங்க வாழ்க்கையில் கேள்விப்பட்டாங்க, அவங்க வீட்டில் கேள்விப்பட்டாங்கன்னா அதை அப்படியே பெருசு பாரு, கர்த்தர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் வாழ்க்கையில் பாரு நான் நந்துச்சு, அவங்க பிள்ளைங்க பாரு என்ன பண்ணாங்க, அவர் பாரு அன்றைக்கி டீ கடையிலேருந்து எப்படி கோமா மூஞ்சி வச்சிருக்கிறாரு பாரு அப்படின்ட்டு. சரியா, அவர் டீ சூடாக இருக்குதுன்னு கூட மூஞ்சி அப்படி வச்சுருந்துருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லை? எந்த கடையில் டீ நல்லா இருக்குது? சரி, ரொம்ப ரேர் தான், கரெக்டாக இல்லை, ரொம்ப ரேர் டீ நல்லா. அதுவும் அந்த காலையில் நேரத்தில் அந்த ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ப்ரேயருக்காக வரும் பார். அப்போது ரியலாகவே தேடுவோம் பார், ஏதாவது ஒரு நல்ல டீ கடை இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் நல்ல டீ கடை 6:15 தான் டீயை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, பார்த்துனே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை அப்படியே மேக்னிஃபை பண்ணி விட்டுருணும் அப்படின்னு. ஏன்னா தேவன் நல்லவர்னு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்களே, அப்போ அவங்கள தாக்கிட்டோன்னா அந்த வெளிப்பாடு ஜனங்களுக்கு போகாது. அந்த வெளிப்பாடு ஜனங்களுக்கு இல்லைன்னா ஈஸியாக அவங்கள நம்ம இரையாக்கிடலாம். ஏன்னா விசுவாசம்ன்றது ஒரு கேடகம். சொல்லுங்க, விசுவாசம்ன்றது கேடகம். கேடகம் எல்லாம் சொல்லுங்க, ஷீல்டு. ஷீல்டு. அப்போ பிசாசானவன் அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை எரியும் போது, அவனுடைய அம்புகளை விடும்போது, விசுவாசம்ன்ற ஷீல்டை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோமே. அப்படின்னா அர்த்தம், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் இருக்கிறார், அவர் நல்லவரா இருக்கிறார். எப்பெல்லாம் அதை சொல்றோமோ அப்பெல்லாம் ஷீல்டு பிடிக்கிறோம் நம்ம மேல. பிசாசு நம்மள்ட்ட வருவான், நீ நல்லா இருப்பியா, இல்லை கடவுள் என் கூட இருக்கிறாரு, நானே உன் கூட இருக்க முடிய மாட்டேங்குது, கடவுள் உன் கூட இருக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் பிசாசு கொண்டு வருவான். அப்போ நீங்க சொல்றீங்க, உங்க ஷீல்டை நீங்க எடுக்கிறீங்க என்னன்னு, நான் ஒரு சோல்ஜர், கர்த்தர் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அப்போ பிசாசு ஆண்டவர் இருக்கிறாருன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குமா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் ஒரு சமாதானம் இருக்குது. இந்த பிரச்சனையை அவர் நன்மைக்கு ஏதுவாக மாத்திட்டு இருக்கிறார். பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், அந்த பிரச்சனையை நன்மைக்காக மாத்திட்டு இருக்கிறார். ஸோ இந்த 2 வெளிப்பாடுகளை பிசாசான அட்டாக் பண்ணுவான். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட போகிறோம் இந்த டீச்சிங் நம்ம ரிசீவ் பண்ணதுனால. இன்னைக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போது, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆக போகிறோம். ஏன்னா ஃபெய்த்தை பற்றி ஒரு மிக முக்கியமான உண்மை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே, நீங்கள் ஆயத்தமாக இல்லைனா கூட இதோ நான் வர்றேன் கூக்கா, அப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இல்லை அந்த விளையாட்டில்? ரெடியோ நாட் ஹியர் ஐ கம். வாங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். எஃபீசியன்ஸ் 2 verses 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இப்போ நல்லா கவனிங்க, கிருபைன்றது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்ல அவருடைய கரத்தை போல. விசுவாசம்ன்றது அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றோம் இல்லையா நம்மளுடைய கரத்தை போல. So grace is the hand of God that gives to us. Faith is our hand which receives the gift of God. Okay? கீர்த்தன் வா, கீர்த்தன் இங்கே வாங்க, சீக்கிரம் வா. ஓகே, ஸோ கீர்த்தனுடைய கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய கருத்தினால தான் கர்த்தர் ஒரு இசைக்கருவியை வாசிக்க சகாயம் பண்ணுறார். இப்போ கீர்த்தன், இப்போ யோசி கீழே இங்கே வந்துடுறேன் பார், அப்போ தான் அந்த எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ கர்த்தர் என்ன ஃபேஸ் பண்ணு, கர்த்தர் கிருபை நிறைஞ்சவர். நம்ம எல்லாருமே கீர்த்தனுக்குள்ள ரெப்ரசென்ட் ஆகிருக்கிறோம், சரியா? கர்த்தர் கிருபையானவர். என்னென்ன ஆசீர்வாதம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் கொடுக்குறார். அவருடைய கரம் பேரு கிருபை, சரியா? ஸோ நான் கொடுக்குறேன், இந்த கரத்து பேர் என்னது? என்னுடைய கரம் பேரு கிருபை. இப்போ இந்த கிருபையை நான் எஃபெக்ட் பண்ண முடியுமா? இந்த கிருபையை இவர் எஃபெக்ட் பண்ண முடியுமா? இந்த கிருபையை இவர் கம்மி பண்ண முடியுமா? நல்லா கவனிங்க, இந்த என்னுடைய கரத்துடைய சைஸை இவர் கம்மி பண்ண முடியுமா? அந்த நீளத்தை இவர் கம்மி பண்ண முடியுமா? இல்லை, ஏன்னா இது யாருடையது? இது என்னுடையது. அப்ப கர்த்தருடைய கிருபையை
நம்ம கம்மி பண்ணிட முடியாது அவர் சைடுல இருந்து. அவருடைய கிருபை எப்பவுமே தாராளமானது, அவருடைய கிருபை எப்பவுமே பெருசு, அவருடைய கிருபை நிரந்தரமானது. you and I cannot change the grace of God. ஏன்னா இது அவருடைய கரம். ஆனா நான் இப்போ கொடுக்கும் போது வெறும் ஒரே ஒரு விரல் கூட நீட்ட முடியும். ஒரே ஒரு விரல் நீட்டிக்கிட்டேன், ஒரே ஒரு விரல் கூட நீட்டி வாங்கிக்க முடியும். இப்போ நான் என்னத்த தரேன் உனக்கு அப்படின்றேன். இல்லை ஒரு கையை நீட்ட முடியும், இல்லை 2 கையை நீட்ட முடியும், இல்லை ஒரே ஒரு கையை கொஞ்சமா வாங்குற மாதிரி கூட நீட்ட முடியும். ஆனா 2 கரத்தை நிறைய வாங்குற மாதிரி நீட்டது அவருடைய கையில இருக்குது. அப்படின்னா அர்த்தம் கிரேஸ் cannot be changed by us. ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் கிருபையானவராக தான் இருக்கிறார். ஆனா விசுவாசத்துடைய ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும், விசுவாசத்துல செயல்படுறதை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. சரியா? சோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம எஃபெக்டிவ், எல்லாம் சொல்லுங்க எஃபெக்டிவ். இப்போ சின்ன விசுவாசமா பெரிய விசுவாசமா இந்த மாதிரி எல்லாம் நம்ம இறங்கிடக்கூடாது. ஏன்னா சின்ன விசுவாசம்னா எது சின்ன விசுவாசம்? இல்லை ஒரு பெரிய விசுவாசம் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு வரும்போது பெரிய விசுவாசம் தெரியுமா அது நம்மளுக்கு? அப்போ சின்ன விசுவாசம் பெரிய விசுவாசம் சொல்லி நம்ம ரொம்ப ஆர்குமெண்ட்ல போயிடக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இருக்கிற விசுவாசம் வேலை செய்தா இல்லையா? அதான் கேள்வி. கமான், எத்தனை பேர் புரியுது? ஸோ ஃபெய்த் இருக்குது, அந்த ஃபெய்த் வேலை செய்தா இல்லையான்னு தான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது. அப்போ கர்த்தருடைய கிருபையை நான் மாற்ற முடியாது, ஆனா என் ஃபெய்த்ல எஃபெக்டிவா வேலை செய்யறதுக்கு நான் கத்துக்க முடியும். அப்போ கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது கம்மியா கிடைக்குதா ஜாஸ்தியா கிடைக்குதான்னு டிசைட் பண்றது யாரு? இப்போ அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் சிலுவையின் மூலமா. ஆனா அனுபவிக்கும் போது கம்மியா அனுபவிக்கிறோமா ஜாஸ்தியா அனுபவிக்கிறோமா டிசைட் பண்றது நம்மளுடைய கரம். இந்த கரம் என்னது? வெரி குட், சொல்லுங்க. இந்த கரம் என்னது? faith. faithனா என்னது? கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம் கரம். what is faith? it's the hand that receives from God. அப்போ நான் ஆண்டவர் எப்பவுமே கிருபை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நம்ம ஃபெய்த்ல வேலை செய்யறது கத்துக்கிட்டோம்னா தாராளமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இந்த ஃபெய்த்ல வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. thank you கீர்த்தன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. சோ கிருபையை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, ஆனா விசுவாசத்தை பெற்றுக்கொள்ற அளவை, இப்படி சொல்லாம விசுவாசத்தின் மூலமா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற அந்த அளவை நம்ம நிர்ணயிக்கிறோம் விசுவாசத்துல வேலை செய்யற விதத்தை பொறுத்து. இப்ப இன்னொரு விஷயத்தை கத்துக்கலாமா? அங்கிருந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நல்லா கவனிங்க. 8ஆம் வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இப்போ இதுன்றாரு. எது? இங்க முன்னாடி அந்த ஃப்ரேஸ்ல எத்தனை விஷயம் பேசுறாருன்னு பாருங்களேன். இதுனா சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையா பன்மையா? அது ஒரு விஷயமா நிறைய விஷயமா? இதுனா ஒண்ணு தானே. அப்ப இதுல எது? 8ஆம் வசனம் பாருங்க. கிருபையினாலே பாரு, அது ஒண்ணு இருக்குது. விசுவாசத்தை கொண்டு அது ஒண்ணு இருக்குது. 3வது ரட்சிக்கப்பட்டீர்கள். எதை பத்தி பேசுறாரு? கிருபையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரா, விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரா, இல்ல ரட்சிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறாரா? இதுன்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு பாரு, நல்லா கவனிங்க. அது என்ன சொல்லுகிறாரு அதுல? இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப முதலாவது வரலாமா? ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு அப்படின்னு திரும்பியும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆயிடுச்சு. அதுலயே செட்டில். கிருபைனா அர்த்தம் இலவசம். கிருபைனா நம்ம கரமா அவருடைய கரமா? அவருடைய கரம், அவர் செய்யறது, அவருடைய கிரியைகள், அதுலயே செட்டில் ஆயிடுச்சு. இப்ப திரும்பியும் சொல்ல முடியுமா? அதை திரும்பியும் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரைஸ், ஒயிட் ரைஸ் வேண்டாம், தயவுசெய்து இங்க வந்து போட்டுங்க. அப்புறம் குழம்பு வேணா, இங்கே தான் இருக்குது குழம்பு. ஓகே, அப்புறம் திரும்பியும் சொல்றாரு, பை தி வே சாம்பார் வேண்டாம், இங்கே வாங்கன்ற. பார்த்து சாம்பார் தான் குழம்பு. 2 டைம் சொல்லணுமா? அதை ஏற்கனவே குழம்புன்னு சொல்லியாச்சுல ஒரு தடவை. இப்போ இன்னொரு தடவை என்ன பண்ண சொல்ல தேவையில்லை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லிட்டார். அதிலே தெரிஞ்சிச்சு இது நம்மளால உண்டானதல்ல, இது தேவனால உண்டானதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ரட்சிப்பை பத்தி அவர் பேசல. ஏன்? அந்த சென்டென்ஸ்லே தெரிஞ்சிச்சு இது கிருபையால அப்படின்னு. 2வது ரட்சிப்பை பத்தி பேசல. இது உங்களால் உண்டானதல்லன்னு சொன்னார்ல, அது எது? அது ரட்சிப்பு இல்ல. இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு த வெர்ப். 2வது இது கிருபை பத்தி தான் பேசியிருக்கலாம் அவருன்னு. பாரு, கிருபைனா என்ன? ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய ஈவு, தயவு, கர்த்தருடைய கரம். வெரி குட். கிருபைனா அதுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கும் தயவு. ஓகே, இப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ இல்லையோ, நான் அதை தான் சொன்னேன். அதுதான் நல்ல பிரசங்கியாருடைய அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கும் தயவு, தி அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். அப்ப கிருபைனாலே அதுதான். திரும்பியும் பவுல் சொல்வாரா என்ன? வாங்க வாங்க எல்லாரும் ஃப்ரீ ஃப்ரீ ஜூஸ் எல்லாருக்கும் அப்படின்னு.
நீங்க ஜூஸ் குடிக்க வரும்போது சொல்றோம், பை த வே என்ன சொல்லுங்க, இந்த ஜூஸ்க்கு நீ காசு கட்ட தேவையில்ல, அதான் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே ஃப்ரீன்ட்டு, திரும்பி ஏன் சொல்றீங்க, வருமா இல்லையா கேள்வி நம்மளுக்கு. அப்போ கிருபை, இது கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ரட்சிப்பை பத்தி அவர் பேசல. ஏன்னா அந்த சென்டென்ஸ்லேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அந்த இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்றாரு. அது எது? அது கிருபையா? இல்ல. ஏன்னா கிருபைன உடனே என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கிற தயவு. பை டெஃபினிஷன் கிருபைனால இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். அது என்னது? ரட்சிப்பு இல்ல, அதை பத்தி ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டோம். கிருபைன்றது ஏற்கனவே இலவசமானது, நம்மளால் உண்டானதல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அது கர்த்தரால் உண்டானது. ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது எது? விசுவாசம். ஓகே, எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்னால உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. பாரு, இந்த வசனத்தை இன்னொரு டைம் படிக்கிற, நல்லா கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த இதுன்ற இடத்துல நான் முதல் ரட்சிப்பை போட்டு பார்க்கிறேன். சரியா? செட் ஆகாது பாருங்க. ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் செட் ஆகலன்னா, பாருங்க, அந்த உண்மை, அது உண்மை. ஆனா ஏன் அதை திரும்பியும் சொல்ல தேவைன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லிட்டேன் நான், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, இப்போ ரெண்டாவது அந்த இடத்துல கிருபை போட்டு பார்க்கலாமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இந்த கிருபை உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சொல்ல தேவையில்லை, ஏன்னா கிருபை பை டெஃபினிஷன் அது தேவனுடைய ஈவு. ஆனா மூணாவதா இப்ப விசுவாசத்தை போடலாம் அந்த இடத்துல. ஓகே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? விசுவாசத்தை பத்தி புது வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்ன்றவங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்ப படிக்கிறேன் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓ, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த நேரத்துல. அப்படின்னா அர்த்தம், கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒரு விசுவாசத்தை பயன்படுத்துறோமே, அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு தர்றாருன்னா அவர் எவ்வளவு நல்ல தேவனா இருப்பார். அப்போ விசுவாசம் ஒரு கிஃப்ட். அதனால தான் அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கைவெட்டி சொல்லுங்க, விசுவாசத்தை கிரியைகளினால நான் சம்பாதிக்க முடியாது, இது தேவனுடைய ஈவு. எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா இது? அப்ப கிருபைன்றது ஏற்கனவே அவருடைய ஈவு தான், ரட்சிப்புன்றது ஏற்கனவே அவருடைய ஈவு தான். ஆனா விசுவாசம் நம்ம தான் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா? விசுவாசம் உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல என்ன வருது? நான் வளரணும் ஒரு விசுவாசத்துல. சே, நான் நேற்று பைபிள் படிக்கல, இல்லை ஒரு மாசமா நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வரல, இல்லைனா நான் சீக்ரெட் பிளேஸ்ல நான் இருக்கல, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ணாம போயிட்டேன், அவர் மேல நோக்கம் இல்லாதவனா நான் இருந்துட்டேனே, ஐயோ விசுவாசத்துல வளரல, ஐயோ அது என்னுடைய பொறுப்பு ஆயிடுச்சே, நான் என் கிரியைகளால வளரணுமே, இந்த ப்ரெஷருக்குள்ள நம்ம போயிடுறோம். ஒரு உண்மை என்னன்னா, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரும்போது அற்புதங்களை பிலீவ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வரும்போது ரொம்ப டிஸ்கரேஜா போயிடுறோம். காரணம் என்ன தெரியுமா? என்ன பண்றோம்னா, நமக்குள்ள போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல நம்ம செயல்பட முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். ஏன் நிறைய பேர் டிஸ்கரேஜா இருக்கிறாங்களா ஆண்டவர்கிட்ட வரும்போது? ஏன்னா அவங்களுக்குள்ளவே ஒரு எண்ணம், என் விசுவாசம் அந்த அளவுக்கு இன்னும் வரலமா தெரியுது, என் விசுவாசத்துல குறை உள்ளவன். இதனாலேயே நிறைய பேர் டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேர் டீச் பண்ற விதத்துல எப்படி டீச் பண்ணிட்டாங்கன்னா, பழைய ஏற்பாடுனா என்ன தெரியுமா? உன் நல்ல குணம் அதிகமா இருக்கணும், உன் நல்ல கிரியைகள் அதிகமா இருக்கணும், உன் நல்ல கிரியைகள்ல நீ வளரணும், அப்பதான் கர்த்தரை நீ பிரியப்படுத்த முடியும், அப்பதான் கர்த்தர்ட்ட வர முடியும் அப்படின்னு டீச் பண்ணிட்டாங்க. சோ ரிலிஜன் என்ன டீச் பண்ணுது? இன்க்ரீஸ் யுவர் குட் ஒர்க்ஸ். உன் நல்ல கிரியைகள் அதிகமாக்கு. இன்னைக்கு எவ்வளவு நல்ல கிரியைகளை பண்ண, இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன நான் செஞ்சேன், அதை ஜாஸ்தி பண்ணனா. ஏன்னா நியாயப்பிரமாணத்துடைய எசன்ஸ் அதுதானே, கிரியைகள், ஒர்க்ஸ். யூ ஷல், நீ செய்வாயாக, நீ செய்வாயாக, நீ செய்யாம இரு, நீ செய்யாம இரு, எல்லாம் மனுஷனுடைய கிரியைகளை பத்தி தான். ஆனா இப்போ நியூ டெஸ்டமெண்ட் உடனே ஒரு சில பேர் எப்படி நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேவன் உங்க நல்ல கிரியைகளை பார்க்கறது இல்ல, தேவன் உங்க நல்ல விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென் ஆமென் சொன்னது யார் சிஸ்டர்? உங்க நல்ல விசுவாசத்தை இப்ப நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. அப்படியே பிரஷர் எது மேல போட்டாங்க தெரியுமா? ஃபெய்த். அப்படின்னா இவ்வளவு நேரம் நல்ல பிஹேவியர் மேல வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நல்ல விசுவாசத்து மேல வேலை செய், வேலை அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டை ப்ரீச் பண்ணும்போது என்னன்னு சொன்னாங்க? நல்ல குணத்து மேல வேலை செய்யினாங்க. இப்ப சொல்றாங்க விசுவாசத்து மேல வேலை செய்யணும், வேலை. அப்ப பெரிய டிஃபரன்ஸே தெரியல. முதல் என் நல்ல குணம் நான் வளரணும், அதுல நல்ல கிரியைகளை நிறைய செய்யணும், அது மேல ஃபோக்கஸ் இருந்தேன். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வந்த புதிய ஏற்பாடுனா என்ன? ஒரு சில பேர் பிரசங்கம் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு, இப்போ விசுவாசத்து மேல நீ வேலை செய்யணும். அப்போ விடுதலை எதுல இருக்குது? பழைய ஏற்பாட்டு டைம் கிரியைகள் மேல வேலை செய்யறோம், நம்ம பிஹேவியர் மேல வேலை செய்யறோம்.
ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம விசுவாசத்து மேல வேலை செய்யறோமா? அப்ப 2 டைமே டிஸ்கரேஜ்மெண்ட் தானே. அப்ப பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வரும்போது ஐயோ நான் அவ்வளோ நல்ல கிரியைகள் என்கிட்ட இல்லை, சாரி ஆண்டவரே நாளைக்கு வரேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது நல்ல கிரியைகள் பற்றியில் எல்லாம் உங்கள் நல்ல விசுவாசத்தை பற்றி நான் வந்துட்டேன் நான், ஆனால் எனக்கு நல்ல விசுவாசம் இல்லையே, சரி நான் நாளைக்கு வரேன். சேம் டிஸ்கரேஜ்மெண்ட். முதல் பிஹேவியர் மேலே வேலை செய்கிறோம், இப்போ ஃபெய்த் மேலே வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே என்னது இது? உண்மையாகவே இதுக்கு பற்றின சத்தியம் என்னது? அப்போ ஒரு நாள் ஐயோ நல்ல குணம் இல்லையே இல்லையேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வராதவங்க இப்போ நல்ல விசுவாசம் இல்லையே இல்லையேன்னு வராமல் போயின்னு இருக்கிறோம். அப்போ பெரிய டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி போயிருச்சே. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பை தி வே அந்த விசுவாசத்தை பத்தி சொன்னனே, அதான் பவுல் சொல்றாரு. கிருபைனா அவருக்கு உனக்கு ஏற்கனவே தெரியும், ரட்சிப்புனா கிருபைனாலன்னு சொல்லிவிட்டேன் நான். ஆனா அந்த விசுவாசத்தை பத்தி பேசின பார், அதை பத்தி பிரஷர் எடுத்துக்காத. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, பிரஷர் எடுத்துக்காதீங்க. சோ இன்னொருத்தர் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை பத்தி பிரஷர் எடுத்துக்காதீங்க. கமான், சுகத்துக்காக பிலீவ் பண்றீங்களா? இல்ல நல்ல ஆரோக்கியத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு செழிப்புக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலை உயர்வுக்காக, நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, ஒரு கணவருக்காக, ஒரு மனைவிக்காக, ஒரு பிள்ளைக்காக, ஒரு சொந்த வீடுக்காக, ஒரு சொந்த பைக்காக, ஒரு சொந்த காருக்காக, ஒரு சொந்த ட்ரெயின்காக, ஒரு சொந்த ஃபிளைட்காக எல்லாத்தையும் நீ கவர் பண்ணிடலாம்ங்கிற நான் இயேசு நாமத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுக்காக நீங்க பிலீவ் பண்ணாலும் பிரஷர் உங்க மேல இல்ல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காரியத்துக்கு பிலீவ் பண்றதுக்கு அவரே ஃபெய்த் சப்ளை பண்ற தேவனா இருக்கிறார். நியூ covenant is a covenant of supply. There is no demand on you, the demand is on Jesus. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டோம், கர்த்தருக்கும் எனக்கும் நடுவுல நல்ல கிரியைகள் தான் அப்படின்னு நடுவில் வச்சுட்டோம். அதையே பார்த்துன்னு இருந்தோம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணா, நல்ல கிரியைகளை தூக்கிட்ட சைடில், ஆனால் இப்போ வேற விஷயத்தை போட்டோம். கர்த்தருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ஒரே விஷயம் தெரியுமா? நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை வளர மாட்டேங்குது. இந்த நம்பிக்கையில் நான் வளரலையே, இந்த நம்பிக்கை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, பிரஷர் எடுத்துக்காத. பவுல் சொல்றாரு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பை தி வே அந்த ஃபெய்த் பத்தி சொன்னனே, அதை பத்தி டென்ஷன் எடுத்துக்காத. இது தேவனுடைய ஈவு, இது உன்னால உண்டானதல்ல. அதனால ஒரு மனுஷனும் அதுல மேன்மை பாராட்ட முடியாது. கிருபையில ஏதாவது மனுஷன் மேன்மை பாராட்ட முடியுமா? இல்ல. ஏன்னா அவருடைய கிரியை. ரட்சிப்புல எந்த மனுஷனும் அது மேன்மை பாராட்ட முடியுமா? இல்ல. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில செஞ்சது. ஆனா விசுவாசத்துல மேன்மை பாராட்ட முடியும். ஏன்னா விசுவாசம்ன்றது யாருடைய ரெஸ்பான்ஸ்? நம்ம ரெஸ்பான்ஸ். அதனால தான் பவுல் ஏற்கனவே ஜாக்கிரதையா சொல்லிட்டார், பார் அது உன் ரெஸ்பான்ஸ் தான். ஆனா நீ ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு பலன் வந்துச்சு. யார் கொடுத்தது? அது தேவன் கொடுத்தார். சொல்லுங்க, faith is a gift. சொல்லுங்க, faith is a gift. அது நம்மளே விசுவாசத்துல இப்ப நல்லா கவனிங்க. வரப்போற நாட்கள்ல தேவனுடைய வழியில எப்படி நம்ம விசுவாசத்துல வளர முடியும், விசுவாசத்துல செயல்படுறது எப்படி நம்ம அதிகமாக்க முடியும், நம்ம கத்துக்க போறோம் தேவனுடைய வழியில. ஆனா நம்ம சொந்த ஞானத்திலும் திறமையினாலையும் நம்ம விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரயாசத்தில் நம்ம இறங்கிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அதில் ஒரு குறை இருக்க வாய்ப்பு இருக்குமே. எத்தனை மனைவிகள் இதை நினச்சி கவலைப்பட்டிருக்கிறாங்க, என்ன நல்லா செஞ்சாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சாரா இருப்பதார் அப்படின்னு. கரெக்டா இல்லையா? எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சாரா இருப்பதார். அன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு பதர். பச்சடியில் தயிர் கரெக்ட் லெவலாக இருந்துச்சு, வெங்காயம் கரெக்ட் சைஸில் அப்படியே நான் போட்டிருந்தேன், நான் வெட்டி நறுக்கி போட்டிருந்தேன். நான் பிரியாணியில் கரெக்ட் அளவு காரம் கரெக்டாக இருந்துச்சு பதர், உப்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு பதர். அப்புறம் என்ன சிஸ்டர், ஒரு முடி இருந்துச்சு பதர், அப்படியே அது ஒன்று கண்டுபிடிச்சிட்டா, எப்படியோ அவருக்கு மட்டும் ஒரு முடி ஒன்று கெச்சது பதர் அப்படின்றாங்க. வந்து பேஜாராவதில் எவ்வளோ என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது விழுந்து போன உலகம். நம்ம எல்லாருமே இன்னும் 100% பர்ஃபெக்டா நம்ம மாற்றப்படல. நம்ம ஆவியில தேவனுடைய சாயலை உடையவர்களா இருக்கிறோம். ஆனா ஆத்துமா இன்னும் மாறலையே. மாறும் நினைச்சோம், அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டேங்குது. நம்ம சரீரம் அதை விட மோசமா இருக்குது சில நேரத்தில். இப்போ சரீர ஆரோக்கியத்தை பத்தி பேசல, நான் சொல்றேன். ஒரு சில விஷயங்க இன்னும் மாறவே இல்லை. மகிமையின் சரீரம் கொடுக்கப்படல, முழு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ நம்ம 100% பர்ஃபெக்ட் இல்லாதவங்களா இருக்கிறதுனால எது செஞ்சாலும் அதில் ஒரு குறை இருந்தே இருக்கும். மனுஷன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு குறை இருக்கும். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, அந்த ஒத்துக்கிறதுல கூட ஒரு குறை இருந்துச்சு பாரு. இந்த ஆமேன் சொல்றதுல கூட ஒரு குறை இருக்குது. நம்மளுக்கு எப்படியாவது ஒரு குறை இருந்தே இருக்கும் பாரு. ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தலைவன் வேற, ஒரு வாலிபன் பாரு. ஹி வாஸ் a rich young ruler. என்னது ரிச் யங் ரூலர்? இதை விட நல்ல வாழ்க்கை இருக்காது வேணுமா? இன்னும் டைம் பேசுகிறேன் பாரு. ரிச் யங் ரூலர். இந்த மாதிரி கணவர் வேணுன்றவங்க கை வச்சு ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ரிச் பணக்கார யங் ரூலர் என்ன அர்த்தம்? மேனேஜர், ஒரு கம்பெனியோட சிஇஓ. இதை விட மேன்மையான வாழ்க்கை யாருக்காவது இருக்குமா? அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நான் என்ன பண்ணும் தெரியுதா பெருமை அதில். அவன் ஃபோக்கஸ் அவன் மேலே இருக்குது. நான் என்ன பண்ணும், இவர் பண்ணி சாதிச்சிடுவார், இவர் உள்ள போயிடுவார், இவர் உள்ள. சரி கேட்குறாரு நான் என்ன பண்ணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அதான் உனக்கு தெரியுமே 10 கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் கை கொள்ளணும்னு. அவன் சின்ன வயசுல முதல் நான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன்னா ஆண்டவர் இம்மீடியட்டாக அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு, ஆனால் உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. எப்பெல்லாம் மனுஷன் என்னால் முடியும் ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. பட் தேர் இஸ் ஒன் திங் தட் யூ லேக் சொல்றாரு. போய் உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு எல்லாம் ஏழைங்களுக்கு குத்துட்டு என் பின்னாடி வா. அவன் அப்படியே துக்கமாக போயிடுறான் மூஞ்சி தொங்க போட்டு. காரணம் என்ன? ஏன்னா அவன் சொன்னானே 10 கட்டளையும் சின்ன வயசுல இருந்தே நான் கை கொண்டு தான் இருக்கிறேன்ட்டு. முதல் கட்டளையே விட்டுட்டான். முதல் கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை தவிர நீ வேற யாருமே வணங்க கூடாது. அவனுடைய கர்த்தர் யாரு? அவனுடைய ஐஸ்வர்யமா இருந்துச்சு. ஜீசஸ் அதை ஓபன் பண்ணி காமிச்சார். யாருக்குமே அது சொல்லவே இல்லை. யாருக்குமே அப்படி சொல்லவே இல்லை. யாராவது ஒருத்தர் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா இவனை தவிர? ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல. ஆண்டவர் நிக்கோடிமஸ்ட சொல்றார் நீ மீண்டும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உண்மையான ஆன்சர் என்ன தெரியுமா? அவனுக்கு ஜீசஸ் கொடுத்திருக்க வேண்டிய காஸ்பல் ஆன்சர் என்னது? என்னை விசுவாசிச்சா நீயும் குடும்பம் ரட்சிக்கப்படுவீங்க, அப்படிதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். அதை சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? மனுஷன் குறை உள்ளவன்னு காமிக்கிறார், அவ்வளவுதான். பார் சங்கீதம் 39:5 இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையின் முக்கியமான வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. சங்கீதம் 39:5 வசனத்தை போட்டிருக்குது. மனுஷன் தன்னுடைய நிறைவுல தன்னுடைய முழுமையில மாயை. நம்ம வசனம் பாருது. Man in his fullness, in his entirety, மனுஷனுடைய பெஸ்ட். நான் ஒரு வெர்ஷன் படிச்ச பாரு இங்கிலீஷ்ல. Man at his best. பிரதர் என் பெஸ்ட்டை நான் செய்யறேன் பிரதர். உங்க பெஸ்ட்டை பத்தி ஆண்டவர் நான் எழுதிக்கிறார் படிங்க. Man at his best is vanity. Vanity-னா என்னது? மாயை. லெமன் டீனா கூட பரவாயில்ல குட்டி போலாம், நல்லா இருக்குது. வேனிட்டினா மாயை. என் பெஸ்ட் நான் தரேன் ஆண்டவர் சொல்றாரு. மாயை கொடுக்குறேன் என்கிட்ட வந்து. மேன் அட் இஸ் பெஸ்ட். ஸோ ஃபெய்த்னு வரும்போது அது நம்ம மேல பாரத்தை எடுத்துக்கூடாது. ஐயோ நான் எப்படி ஃபெய்த்ல வளருது, நான் தான் அதில் வேலை செய்யணும். பவுல் சொல்றாரு ரிலாக்ஸ் ஆகு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது எது? விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதில்லை, இது தேவன் கொடுக்கிற ஈவு. இது நீ மேன்மை பாராட்டுற மாதிரி இல்ல, நீ இதை பார்த்து பெருமை பாராட்ட தேவையில்லை. உன் ஃபெய்த்ன்றது கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட். அப்ப நான் என்ன பதர் பண்ணோம்? எப்படி பதர் கர்த்தர் இடத்துல வர்றது? கர்த்தர் இடத்துல வர்றது தான் உங்களுடைய வேலை. நீங்க வந்துட்ட பிறகு உங்களுக்குள்ள ஃபெய்த் உற்பத்தி ஆகும், ஃபெய்த் இருக்கும். when you come to god, god gives you the gift of faith. பார் யார் கொடுக்குறது கிஃப்ட்? பார் பவுல் சொல், நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. பார் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வரணும்னா நல்ல கிரியைகளை எடுத்துட்டு வா. ரிலிஜன் இப்படி டீச் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ நியூ டெஸ்டமெண்ட் ஒரு சில பேர் என்ன பிரசங்கம் பண்ணிட்டாங்க தவறுதலா, ஆண்டவர்கிட்ட வா ஆனா வரும்போது ஒழுங்குமரியாதை விசுவாசத்துல வளர்ந்துட்டு வா, இல்லைன்னா சுகம் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து நல்ல கிரியைகளும் அது மேல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் நமக்காக, அவர் மேல கண்களை வைங்கன்றோம். ரெண்டாவதா சொல்றோம் ஃபெய்த்தை பத்தி கூட கவலைப்படாத, ஃபெய்த்ன்றது அவர் கொடுக்குற கிஃப்ட். இப்போ நான் எப்படி பதர் கர்த்தர் இடத்துல வர்றது? இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி கர்த்தர் இடத்துல வர்றது? ஆன்சர் அங்கே தான் இருக்குது. ஃபெய்த்ன்றது என்னது? படிங்க இங்க போட்டுது பாரு. கவலை வேண்டாம், விசுவாசம் தேவன் கொடுக்கும். யார் கொடுக்குற ஈவு? அப்போ ஆண்டவரே ஃபெய்த்தை என்கிட்ட இல்ல, நான் எப்படி ஆண்டவரே வர்றது அப்படின்னு கேட்க கூடாது. ஃபெய்த்ன்றது யார் கொடுக்குற கிஃப்ட்? ஆன்சர் பண்ணுங்க. அப்ப அவருடைய கையில என்ன இருக்குது? அந்த கிஃப்ட் என்னது? இப்ப எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? அத வந்தா தான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி வர்றதுன்னு கேட்க கூடாது, வந்துடணும், அவர் பார்த்துக்குவார். யாருக்காவது புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? என்ன மாதிரி ஃபெய்த் பிரின்சிபல் பாருங்க இது. மினிட் சொல்ற பாரு, நல்லா கவனிங்க. ஃபெய்த் இருந்தா தான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு நம்ம பேசிட்டோம். ஆனா பவுல் சொல்றார் ஃபெய்த்தை பத்தி கவலைப்படாத, இது தேவனால் உண்டார ஈவு, அவர் கொடுக்குற ஈவு, அவர் கொடுக்குற கிஃப்ட்னு. இப்போ நான் உட்காந்துறேன், இல்ல அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு தான், ஆனா எப்படி அது இல்லாம அவர்கிட்ட வர்றதுன்றேன். அவர் கொடுக்குற கிஃப்ட்ப்பா கரெக்டான பிரதர். பாரு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தானே, அவர் கொடுக்குறத விசுவாசத்தால தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இப்போ விசுவாசம் என்கிட்ட குறைவாக்குற மாதிரி இருக்குது, நான் எப்படி அவர்கிட்ட வருது? அது அவருடைய கிஃப்ட், அது அவருடைய கிஃப்ட் தான். இப்போ எப்படி வருது அவர்கிட்ட? அது அவருடைய கிஃப்ட். நீ வந்தா அவர் தந்து அந்த கிஃப்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, அவர்கிட்ட வந்துனே இருங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட வந்துனே இருங்க. ஃபெய்த்தை பத்தி கவலைப்படாதீங்க, தேவையான ஃபெய்த் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கும். சில டைம் அந்த மாதிரி ஃபீலிங் வராது, சில டைம் அந்த மாதிரி இமோஷன் வராது. ஆனா உங்களுக்கு ஃபெய்த் வேணும்ன்ற நேரத்தில் ஃபெய்த் இருக்கும். ஃபெய்த் will be, faith is. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், faith is. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்படிதான் எபிரேயர் 11:1 படிக்கிறோம். Now faith is, now faith feels like. அப்படியே சொன்னார்.
இல்லை, ஃபெய்த்தையும் ஃபீலிங்கை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு சில பேர் சொல்கிறது, பிரதர் விசுவாசத்தை உணர்றேன் பிரதர் அப்படின்னு. நம்ம சொல்ல கொஞ்சம் பேன் ஆஃப் பண்ணி என்ன உணர்றாரு பார்க்கலாம். இவர் சில பேர் கர்த்தர் என்ன தொட்டு நான் உணர்றேன். ஓகே சரி, நல்லது, உணர்ந்தீங்க, உங்களுக்கு சந்தோஷம்ப்பா. ஆனால் உணர்ந்தா தான் கர்த்தர் தொட்டாரா? சில டைம் உணர்றது இல்லை, ஆனால் கர்த்தர் தொடுறார். யூ டேக் இட் பை ஃபெய்த். ஃபெய்த்ன்றது ஃபீலிங் இல்லை, ஃபெய்த் இஸ் a knowing. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபெய்த் இஸ் a knowing. Faith is not a feeling, faith is a knowing. Faith is not a feeling as if God is moving. விசுவாசம்ன்றது ஒரு உணர்வு இல்ல, விசுவாசம்ன்றது ஒரு அறிவு. என்ன அறிவு? என் கர்த்தர் என்னோட இருக்கிறார்னு வார்த்தை சொல்லுது. வார்த்தையில படிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வார்த்தையில பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்னாடி போயிருக்கிறார். வார்த்தையில பார்க்கிறேன், கர்த்தர் என்னை விட்டு விலகுறதும் இல்ல, என்னை கைவிடுறதும் இல்ல சொல்லி இருக்கிறார். வார்த்தையில பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு டபுள் த க்ளோரியை ஏற்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி. வார்த்தையில பார்க்கிறேன், என் தேவைகள் மகிமை ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கப்படுதுன்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னால உணர முடியுதா? உணர்றதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியும் என் கர்த்தர் எனக்காக செய்வார்னு சொல்லி. Faith is a knowing. Faith is a knowing. So faith is a gift. அது மேலே நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு டென்ஷன் எடுத்துக்கூடாது. அவர்கிட்ட வந்துனே இருக்கணும். அவரே நம்ம விசுவாசத்து குறைவு எல்லாத்தையும் அகற்றி போட்டு அவர் விசுவாசத்தை அவரே நிறைவாக்குறவராக இருப்பார். இன்னும் டைம்ஸ் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், இனி நான் விசுவாசத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், இது தேவன் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. அதனால தான் என்றைக்குமே ஆண்டவர் வந்து விசுவாசத்தில் நீ குறை உள்ளவனாக இருக்கிற போயிடுன்னு யாரையும் துரத்துறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரையாவது யாராவது ஒருத்தர் ஆண்டவர் அப்படி துரத்தி இருக்கிறாரா? உன்கிட்ட விசுவாசத்தில் குறைவு இருக்குது, நீ போயிரு அப்படின்னு. அதுவும் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குது. விசுவாசத்தில் குறை உள்ளவர்களை கர்த்தர் கூப்பிட்டு ஆசீர்வச்சு அனுப்பியிருக்கிறார். ஒரு தகப்பன் அவங்க பையனுக்கு பேய் பிடிச்சிச்சு. அதனால அந்த பிசாஸ் பிடிச்ச பையனை அப்பப்போ அந்த ஆவி வந்து அவனை ஆட்கொள்ளும் போது அப்படியே நெருப்பில் தள்ளுறதும் அப்புறம் தண்ணியில் தள்ளுறதும் அப்படின்னா சூசைடல் ஸ்பிரிட். சரியா? கொலை பண்ணுற தற்கொலையின் ஆவி இது. ஸோ சூசைடு வந்து நேச்சுரல் இல்லை, கொலைன்றது நேச்சுரல் இல்லை. நிறைய தடவை, அநேக தடவை 99% ஆஃப் த டைம்ஸ் இந்த சூசைடெல்லாம் பேசுகிறவங்க ஈவில் ஸ்பிரிட்க்கு வாசல் ஓப்பன் திறந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா? அதே மாதிரி கொலைகார அந்த எண்ணம், அந்த சிந்தை, இது வந்து பிசாஸ் கிட்ட இருந்து என்ன வசந்த படிக்கிறோம், he was a murderer from the beginning. யாரு? பிசாஸ் ஆனவன். அப்போ இந்த பிள்ளைக்கு அட்டாக் ஆன இந்த பிசாசுடைய ஆவி தற்கொலை ஆவி. அவங்க அப்பா சொல்றாரு, அப்பப்போ நெருப்பில் தள்ளி விட்டுருது, அப்பப்போ தண்ணியில் தள்ளி விட்டுருது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. புரியுது இல்லைங்களா? நெருப்புக்கிட்ட வாண்டாண்டா, தண்ணிக்கிட்ட போகலாம், தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுறது அந்த பேய். ஒரு ஆண்டவர்கிட்ட கொண்டு வரார். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே உங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்தால் அவங்க சீசரால் கூட முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு உடனே அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் அப்படின்றார். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நாள் இந்த வசனத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு பிரம்மாண்டமான வெளிப்பாடை கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறார் பாருங்க, மார்க் 9:24 வசனத்தில். நம்மளா இருந்தால் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கவலைப்பட்டுன்னு இருப்போம், நான் எங்கே விசுவாசிக்கிறேன், ஐயோ எனக்கு தான் முழுசாக விசுவாசம் இல்லையா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா பாருங்க ஓப்பன் ஆகிறார் ஆண்டவர்கிட்ட. 9:24 உடனே பிள்ளையின் தகப்பன் பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இது என்ன சார் பேசினுக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன்றாரு, அப்படியே என்ன சொல்றாரு? என் அவிசுவாசம் நீங்கணும். ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மீ மை அன்பிலீஃப்ன்றார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். தானே உதவியை தேடிக்கிட்டாரா இல்ல இயேசு கிட்ட உதவிக்காக வந்தாரா? விசுவாசத்துல குறைவு இருக்கும்போது யார்கிட்ட வரணும்? விசுவாசத்து குறைவை ஒரு தடையா போட்டக்கூடாது கர்த்தர் முன்னாடி. இல்லை இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருப்பேன், ஆனால் விசுவாசத்தில் ஒரு குறை உள்ளவனா இருந்தனாக நான் கண்டேன், அதனால் நான் ஜெபத்துக்கு வரவில்லை. See, don't make your lack of faith as a barrier between you and God. Make that as an opportunity to come to God. அது ஒரு இன்விடேஷன் மாதிரி எடுத்துங்க. நான் விசுவாசத்துல குறை உள்ளவனா இருக்கேன்னா அப்போ ஜீசஸ் கிட்ட வர நேரம் வந்தாச்சு. பாரு என்ன பண்றாரு பாருங்க அவரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அவிசுவாசத்துக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அவன் விசுவாசம் வேசிலேட் ஆகிட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள நம்புறாரு, சடார்னு மகனை பார்க்குறாரு, மகன் பார்த்தா வாயிலேருந்து நொற தள்ளிக்கணும், அப்படியே நெருப்பில் போய் விழுறதும் டக்குன்னு விசுவாசம் வேலை செய்யாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. திரும்பியும் தூக்கு, திரும்பி சைலண்ட் ஆகும், திரும்பி இல்லை கர்த்தர் ஏதோ அற்புதத்தை செய்வோம், திரும்பி போய் நெருப்பில் விழுந்தா எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவுடைய விசுவாசம் இருக்குதா இல்லை ஒன்றும் தெரில பதர்ன்றாரு அவங்க அப்பா. விசுவாசிக்கிறேன் ஆனால் அவிஸ்வாசத்தை அது எங்கே வந்துச்சு, அது கூட சைடில் தாக்குது, அதுக்கு எனக்கு நீ உதவி பண்ணுங்க. ஜீசஸ் எவ்வளோ அருமையா அந்த தகப்பனை குற்றப்படுத்தாம, அந்த தகப்பனை கேவலப்படுத்தாம, அந்த தகப்பனுக்கு நன்மையை செஞ்சு பிள்ளையை விடுதலையாக்குனாரு. ஏன்னா குறைவுள்ள விசுவாசத்தோட வர்றவங்களுக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு, நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் ஆனாலும் அவிசுவாசம் கூடவே வந்து கைப்பிடிச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கவலைப்படாதீங்க, வந்து நேருங்க ஜீசஸ் கிட்ட, அவர் சகாயம் பண்றாரு. அவர் குற்றப்படுத்தி அனுப்பவே இல்லை.
விசுவாசிக்கிற ஆண்டவரே, வெரி குட், இப்போ உனக்கு விடுதலை தர, ஆனால் அவிசுவாசம் சகாயம் பண்ணுங்க. கெட் அவுட், கெட் லாஸ்ட். என்ன சொல்லுங்கிற இவ்வளவு நேரம் லெசன் கேட்காத மாதிரி பண்ணுகிறேன். விசுவாசம் இல்லை அவன் சொன்னா இல்லையா, அவன் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்புறம் அவிசுவாசம் போய் தயவு செய்து போயிடுறா சொன்னார் ஆண்டவர். எப்படி சில மனுஷங்க அப்படி பண்ணிடுவாங்க. இமேஜின் பண்ணுற மாதிரி பைபிள் வரும்போது தான் இமேஜின் பண்ணுறேன். அப்போ தான் அந்த இடத்துல நம்மளும் போட முடியுது. ஏன்னா நம்ம நிறைய டைம் இந்த மாதிரியான கேலி கூத்தெல்லாம் பண்ணுறோம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஜெபத்தில் பண்ணுறோம் தெரியுமா, ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவிசுவாசத்தை காப்பாற்றுங்க ஆண்டவர் அப்படின்னு. பட் கீப் கமிங். ஆண்டவர் குற்றப்படுத்துறதே இல்லவர். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாங்க, சுகமானாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் ஒன்று சுகமாக்கிச்சுன்றார். நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இது விசுவாசமா என்ன அப்படின்ட்டு, இது நிறைவான விசுவாசமானு சொல்லுங்கள். ஒரு குஷ்டரோகி கூட அந்த காலத்தில் இருக்கிறதுலே கொடூரமான கேவலமான துர்நாற்றம் பிடிச்ச சபிக்கப்பட்ட தீட்டுப்பட்ட ஒரு வியாதி என்னன்னா குஷ்டரோகம். வேற எந்த வியாதிக்காரங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ எப்படி இந்த ரத்தத்தின் பெரும்பாடு கூட ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆனாலும் அவங்க சிட்டிக்குள்ள இருக்க முடியும். ஆனால் குஷ்டரோகின்னு வரும்போது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா அவனுக்கு கண்டிப்பா இருக்கிறதுலே மோசமான வியாதியில் இருக்கிறவனே ஜீசஸ் கிட்ட நேருக்கு நேர் வந்து டைரக்டா வந்து முட்டி போட்டு உங்களுக்கு சுத்தமானால் என்ன சுத்தமாக்கணும்னு ஜீசஸ் தொட்டு சுகமாக்கினார். ஏன், இது அவருடைய மினிஸ்ட்ரியின் ஆரம்ப காலத்திலே நடந்துருச்சு. இந்த அற்புதம் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த குஷ்டரோகி போய் தேவாலயத்தில் சாட்சியை கொடுக்க சொல்லிட்டார் ஆண்டவர். நீ போய் சொல்லு, குஷ்டத்தை சுகமாக்குற ஒருத்தர் வந்துட்டார், அவர் தான் மேசியா, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. இருக்கிறதுல கேவலமான வியாதியில் இருக்கிறவனே ஆண்டவர்கிட்ட நேரடியாக வரலான்னா இந்த மாதிரி எப்படி வராங்களாம்? நைஸா இல்லை, நான் அப்படியே கும்பலில் ஒன்று சேர்ந்துட்டு முக்காடு ஒன்று போத்திக்கணும்னா யாருக்கு என்ன தெரியாது. அதனால அப்படியே பின்னாடி போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டு அப்படிதான் பண்ணுறாங்க இவங்களும். ஜீசஸ் வர்றாரு, எல்லாரும் வராங்க. ஜீசஸ் ஒருத்தர் பேசினே வந்துங்கிறாங்க. ஜீசஸ் ஓகே, எல்லாருக்கும் பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்க அப்படின்னு ஜீசஸ் நின்று அப்படியே எல்லார்ட்டும் பேசிட்டு அப்படியே போயினே இருக்கிறாங்க. எல்லாம் பேசின ஒருத்தர் துணி தொட்டு பார்த்துன்னு முடிய தொட்டு பார்த்துன்னு அப்படி ஒரே ரெஸ்ட் அப்படியே ஜகஜன்னு இருப்பார். இந்த அம்மா வராங்க. அந்த மியூசிக் தான் கரெக்டாக இருக்குது அதுக்கு. நைஸாக போய் அப்படியே ஜீசஸை தொட்டு சுகமாயிட்டேன், எஸ். ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணுறாரு. யாரும்மா அது என்ன தொட்டுருந்து? ஏன்னா வல்லமை போனது நான் உணர்ந்தேன். ஏன்னா இந்த அம்மா தொட்டுன உடனே வல்லமை அவங்கள தொட்டு அவங்க சுகமாயிட்டாங்க. ஜீசஸ் அவங்கள நிப்பாட்டுறாரு. யாரும்மா அது? இந்த அம்மா நின்றுறாங்க. ஐயோ மாட்டிக்கினேன்னு அப்படின்ட்டு. சாரி ஜீசஸ், நான் தான் அது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, நான் நம்பினேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டு நம்பினேன், நான் தொட்ட உடனே நான் சுகமாயிட்டேன் நான். அப்போ ஜீசஸ் என்ன சொல்லியிருந்துக்கலாம் அந்த அம்மாவை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிச்சு மகளே, சந்தோஷமா போ, சமாதானமா போ, நல்லா பெருமையாக பேச அனுப்பி விடுறாரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க விசுவாசம் எவ்வளோ குறைவுள்ளதாக இருந்திருக்குது. ஒரு குஷ்டரோகியை நேருக்கு நேர் வந்து விசுவாசத்தினால இருக்கிற குறைவான விசுவாசமாக இருந்தாலும் அவர் ஆராதிச்சு நல்ல கண்ணியமாக மரியாதையாக சுகத்தை பெற்றுக்கொண்டு போக முடியும்னா, நீ என்ன வந்து நைஸாக வாங்கின்னு போகிற? ஜீசஸ் திட்டிருக்கலாமா இல்லையா? யாருமா என்ன தொட்டுது? நீ தானா அது? வாமா அங்கே. ஒரு குஷ்டரோகிய என்ன பேதுற அவனா, அன்றைக்கி நான் மலையிலேருந்து இறங்கி வந்தேன் பிரசங்கம் பண்ணிட்டு, அவனே நேரில் வந்து என்கிட்ட சுகத்தை வாங்கின்னு போகிறான். நீ என்னடானா அப்படியே நைஸாக வந்து அப்படியே வஸ்திரத்தை தொட்டு, இந்த துணி வேலை தெரியுமா உனக்கு, அப்படியே தொட்டு அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போகலான்னு ஆவாது. இல்லை ஜி சுகம் ஆயிட்டேன் நான், இப்போ வாங்கிக்கிறேன் பாரு வந்துச்சு. இப்போ அப்படியே போ. எப்படி வந்த? அப்படியே போ. விசுவாசத்தில் வளருனா சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க விசுவாசம் குறை உள்ளது தான். ஆனா விசுவாசத்துல குறை உள்ளவங்க இயேசுகிட்ட வந்தா அவர் அவங்க விசுவாசத்து குறைவை மேன்மைப்படுத்தி குற்றப்படுத்தி ஒண்ணு கொடுக்காம அனுப்புற தேவன் இல்ல. குறைவான விசுவாசத்தோட வர்றவங்களுக்கு அவங்க விசுவாசம் நிறைவாகும்படி பேசி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வச்சு அனுப்புறார். அதுக்கப்புறம் அவங்க விசுவாசம் வீக்கா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஜீசஸை பார்த்தாச்சு, அவர் என்கிட்ட உன் விசுவாசம் ஒன்று சுகமாக்கிச்சுன்ட்டு அதை நிறைவாக்கிட்டாரு. குறைவான விசுவாசம் தான், ஆனால் அவர்கிட்ட வந்த உடனே அவர் அந்த விசுவாசத்தை நிறைவாக்குறார். ஹல்லேலூயா. கைவத்தி சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அது ஒரு கிஃப்ட். இந்த வருஷத்தை படிக்கிறோம்ல, எபேசியர் 2:8, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ஈவுன்ற வார்த்தை தமிழில் நம்மளுக்கு தெரியும் கிஃப்ட். சரி, இங்கிலீஷில் கூட கிஃப்ட்னு போட்டுருக்குது. அது தமிழில் வந்து அந்த அர்த்தம் கிஃப்ட்னு நம்மளுக்கு தெரியுது. கிரீக்கில் வந்து டோரான். என்னது அது? டோரான். ஏன் பதர் அதை சொன்னீங்க? நான் அது சொல்லி ஆகணும். பைபிள் ஸ்டடின்ற போது ஏதாவது கிரீக் வார்த்தை சொல்லி ஆகணும். நம்ம என்ன பைபிள் ஸ்டடிக்கு என்ன மரியாதை? ஓகே, டோரான். இப்போ டோரான்னா
ஃபங்க்ஷனில் எப்படி எல்லாருக்கும் gift தராங்களோ அந்த மாதிரி ஒரு gift. இதை சொன்னது யார்? கிரீக் ஸ்காலர் ஒருத்தர், அவர் பேர் வந்து தேயர். ஓகே, ஸோ தேயர்ன்றவர் தான் இதை சொல்லார். இதை ஏன் பதில் சொன்னீங்க? சொல்லி ஆகணும், பைபிள் ஸ்டடின்ற போது 4-5 பைபிள் ஸ்காலர் பேர் நம்ம சொல்லணும். ஸோ தேயர்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு gift அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த gift, இந்த விசுவாசம் எப்போ நம்மளுக்கு கொடுக்கப்படுது? யார் கொடுத்தது? எல்லாம் சொல்லுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸோ ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாரு, நல்லா கவனிங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தருடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை படித்தோம், ஏதோ ஒரு யூடியூப் மெசேஜை கேட்டோம், இல்லை யாரோ ஒருத்தர் உங்க பர்சனல் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டோம் பிரசங்கத்தை கேட்டு. ஸோ கேட்கும் போது என்ன ஆச்சு? வார்த்தை நம்மளை ரீச் ஆகுது. தேவன் நல்லவராக இருக்கிறார், உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவர் உங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினால நீங்க நீதிமான்களாக்கப்பட முடியும், அவர் பாவியை தள்ளி விட மாட்டார், அவர் தூக்கி நிறுத்துற தேவன், அவர் உங்களுக்காக மரிச்சதுனால உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. நீங்க மட்டும் விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க மட்டும் நம்புனீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது உள்ளத்துல நீங்க டிசைட் பண்றீங்க. என்ன டிசைட் பண்றீங்க தெரியுமா? நான் நம்ப போறேன். நான் டிசைட் பண்றேன் என்னன்னு, நான் நம்ப போறேன். ஆனா நம்புறதுக்கான விசுவாசம் இல்ல. ஏன்னா நம்ம பாவத்தில் செத்து போனவங்களா இருந்தோமே. பாவத்தில் செத்து போன நம்ம கிட்ட இருந்து எங்க விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? ஆனா நம்ம ஒரு சாய்ஸ் எடுத்தோம், ஒரு டிசிஷன் எடுத்தோம். என்ன டிசிஷன் எடுத்தோம்? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்ப போறேன், ஐ வில் பிலீவ். நம்ம சாய்ஸ் எடுத்தோம். எல்லாம் சொல்லுங்க, நான் தீர்மானம் எடுத்தேன். சால்வேஷனா யார் தீர்மானம் எடுக்கணும்? நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆமா, நான் விசுவாசிக்க போறேன் தீர்மானம் எடுத்தோம். இமீடியட்டா நம்ம விசுவாச தீர்மானம் எடுத்த உடனே யார் இருந்தது நம்ம பக்கத்துல? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இமீடியட்டா ரட்சிக்கப்படுறதுக்கு வேண்டிய விசுவாசத்தை ஒரு கிஃப்டா, ஒரு டோரான், ஒரு பிரசன்ட், அந்த தேவ ஈவ நமக்குள்ள கொடுத்தார். இப்போ நான் சொன்னேன், எனக்கு மட்டும் விசுவாசம் இருந்தா நான் ரட்சிக்கப்பட்டுருவேனே. ஆவியானவர் சொல்றார், ஓகே, வாங்கிக்க விசுவாசத்தை. எப்ப நீ விசுவாசிக்கணும் டிசைட் பண்ணியோ அப்பவே விசுவாசிக்கிறதுக்கான அந்த விசுவாசத்துடைய கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுத்துட்டேன், வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன பண்ண? அந்த விசுவாசம் எடுத்து யார் யார் இயேசுவை ஏத்துக்கிறீங்க? நான் ஏத்துக்கிறேன் பிரதர் இயேசுவை. இவ்வளவு நாள் ஒரு நல்ல உருப்படியான டிசிஷன் பண்ணல, ஆனா அன்னைக்கு பிரசங்கத்து மத்தியில பண்ண முடிச்சா காரணம் என்னது? பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை நமக்குள்ள கிஃப்டாக போட்டு வச்சார். நம்மலாம் எவ்வளோ கேவலமானவங்களா இருந்தோம்னா பாவத்துல, அவருடைய நல்ல செய்தியை நம்புறதுக்கு நம்பிக்கை கூட இல்லாதவங்களா இருந்தோம். ஆனா கர்த்தர் அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு கிஃப்டா கொடுத்தார். ஹalleluya. This is called saving faith. என்னது இது? saving faith. Hebrews 10:39ல படிக்கிறோம், உங்க ஆத்துமாக்கள் முழுமையா ரட்சிப்படைவதற்கு நீங்க பிலீவ் பண்ணீங்க. சேவிங் ஃபெய்த். சேவிங் ஃபெய்த்ன்றது ஒரு gift. யார் கொடுத்தது இதை நமக்கு? பரிசுத்த ஆவியானவர். எப்போ? அவருடைய சுவிசேஷத்தை எப்போ நம்ம பிலீவ் பண்ணமோ அப்போ இந்த சேவிங் ஃபெய்த்தை நமக்கு கொடுத்தார். பாவத்தில் தொலைஞ்சு போன நம்ம விசுவாசத்தில் செயல்பட முடியவே முடியாது. அப்படி இருந்தால் நம்ம எப்படி விசுவாசம்? அவ்வளோ பெரிய தேவனை எப்படி விசுவாசம்? ஆவியானவர் நம்மளுடைய எஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஜீசஸ் உடைய சத்தியம் கேட்கும்போது எஸ் ஐ வாண்ட் திஸ் ஜீசஸ் நம்ம டிசைட் பண்ண தெரியுமா? ஏசு எனக்கு வேணும், இந்த ஜீசஸ் எனக்கு வேணும் டிசைட் பண்ணும்போது அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான அந்த சேவிங் ஃபெய்த்தை நம்மளுக்கு கொடுத்தார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டான ஈவு. அந்த நேரம் அந்த சேவிங் ஃபெய்த் நமக்குள்ள வந்துச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கர்த்தரை விசுவாசம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரட்சகர்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க ஜனங்க. நீங்க நம்மளை பார்த்து, நீயா இப்படி இருக்கிறிய, எவ்வளோ நல்லா இருக்கிறிய, நீ இப்படி மாறிட்டா, உன் வாழ்க்கை எனக்கு தெரியாதா, உனக்கு இருந்த கெட்ட பழக்கங்கள் எனக்கு தெரியாதா, உனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்க தெரியாதா, நீ என்னென்ன மாதிரி விஷயத்தில் மாட்டியிருந்த, உன் குடும்பம் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியுமே, நீ காலகாலமாக உங்கள் குடும்பம் தரித்திரத்தில் இருந்தது எங்களுக்கு தெரியாதா, காலகாலமாக உங்கள் குடும்பத்தில் சாபம் இருந்தது எங்களுக்கு தெரியாதா, ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லை, இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னா ஒன்று எதனால? ஆண்டோடைய கிருபை. ஆனால் நான் விசுவாசித்தேன். இம்மீடியட்டாக ஞாபகம் வச்சுங்க, நான் விசுவாசித்தேன். ஆனால் அந்த விசுவாசத்தை கொடுத்ததும் யாரு? தேவன். அவர் கொடுத்தார் நமக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊரே பட்டினியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்படியே பசியில் செத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து நிறைய சாப்பாடு எடுத்து குண்டாவாக சாப்பாடு எடுத்து வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். வந்து நின்று அவங்க சொல்கிறாங்க, யார் யார் பசியில் இருக்கிறீங்களோ வாங்க, ஆனால் ஒரு தடவை தான் உங்களுக்கு சார், ஒரே சான்ஸ் தான் உங்களுக்கு, எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க. அத்தனை பேர் அந்த ஊரில் இருந்து வராங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்டோரி தான். ஒரு தடவை அது எவ்வளோ தான் கையில் வாங்கினாலும் வயிறு நிறையாது, பசியில் இருக்கிறவங்க வயிறு நிறையாது. என்ன வேணும் அவங்களுக்கு? ஒரு பெரிய தட்டு வேணும். கரெக்டா இல்லையா? நம்மளாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? பசி, ஆவிக்குரிய பசியில், ஆவிக்குரிய ஒரு பஞ்சத்தில் நம்மளுடைய ஆத்துமாக்கள் செத்து போன நிலையில் சுவிசேஷத்தை கர்த்தர் ஒரு ஆகாரமாக கொண்டு வந்தார். ஆனால்
ஒரு சான்ஸ் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்ற வரைக்கும் ஒரே சான்ஸ் தான் ரட்சிக்கப்படுறது நமக்கு இல்லையா? அப்படின்னா ஒரே சான்ஸ் என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கான நம்மளுக்கு வாய்ப்பு. சில பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி யூஸ் இல்லை. ஆண்டவரே நரகத்தில் யாராவது அனுப்புமா ஆண்டவரே, அவர் அப்படியே நீங்கள் தூக்கின்னு போவோமா ஆண்டவரே, அது சான்ஸ் இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஏற்றுக்கணுமா இருக்குது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை. அதனால தான் இப்போவே சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும். சரி, அவங்க செத்துட்ட பிறகு அவங்களுடைய டூம் ஸ்டோனில் போய் ஒரு கர்த்தருக்குள் மரித்தார் வருந்துகிறோம் போட்டுருத்தாங்க. கர்த்தருக்குள் மரித்தார் நீ வருந்துற இல்லை? அப்போ கல்லில் போட்டு ஒரு யூஸ் இல்லை. உயிரோடு இருக்கும்போது சுவிசேஷத்தை நம்ம ஷேர் பண்ணுமா இருக்குது அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். நம்மளாம் அப்படி தான் இருந்தோம், பஞ்சத்தில் மறித்து போயிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கைகளால் நம்ம வாங்க முடியல சாப்பாடை. ஏன்? கையெல்லாம் காயம், குஷ்டரோகம் பிடிச்சவங்களா இருந்தோம். எவ்வளோ தான் சாப்பாடை கொட்ட முடியும் அதில்? அப்போ ஆண்டவர் பார்த்தார், ஓ நீ வயிறு ரொம்ப சாப்பிடணுன்னா ஃபஸ்ட்டு உனக்கு தட்டு வேணும். அதனால நீ சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்கான தட்டும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அவர் கொடுத்த சாப்பாடு ரட்சிப்பு கிருபையால் வந்தது. ஆனால் நம்ம எடுத்துன்னு போனோமே தட்டை, ஆண்டவரே கொடுங்க ரொம்ப பசியில் இருக்கிறேன்னு, அந்த தட்டு விசுவாசம், அதையும் அவர் தான் ப்ரொவைட் பண்ணார். சோறு போட்டு தான் அவர் தான், தட்டு வாங்கி கொடுத்ததும் அவர் தான். எல்லா மகிமையும் அவருக்கு மட்டும்தான். யாரும் மேன்மை பாராட்ட மாதிரி இல்லை. ரட்சிப்புனா அவருக்கு மட்டும்தான் மகிமை. அவர் தான் சோறையும் போட்டார், அவர் தான் பிளேட்டையும் கொடுத்தார். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் எவ்வளோ மோசமா இருந்தேன்னா சொல்லுங்க, நான் எவ்வளோ மோசமா தொலைஞ்சு போயிருந்தேன்னா, அவரை நம்புறதுக்கு விசுவாசம் கூட இல்லாம இருந்தேன். ஆனா தேவன் விசுவாசத்தையும் கிஃப்டா கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன அருமையான தேவன் பாருங்க, விசுவாசத்தை கிஃப்டா கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க சேவிங் ஃபெய்த். அப்ப சேவிங் ஃபெய்த் ஒரு கிஃப்ட். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்ப கர்த்தர் நம்ம ஆவியை புதுப்பிக்கிறார், நம்ம ஆவிக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கிறார். இது செகண்ட் லெவல் ஃபெய்த். இது என்ன தெரியுமா? பிலீவர்ஸ் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளின் விசுவாசம். இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் இது என்னது பாரு. இது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. வாங்க ரோமர் 12:3. ரோமர் 12:3. அப்போ ரட்சிக்கப்படும் போது நம்மளுக்கு ஒரு விசுவாசம் கிடைச்சிச்சே, அதுவும் கிஃப்ட் தான். அது கொடுத்தது ஆவியானவர் தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துட்டே இருக்குது. அதனால தான் நம்ம விசுவாசிகள். அதனால தான் விசுவாசத்திலே நம்ம வாழ்றோம். அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏன்? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? The righteous shall live by faith. Now where is faith? In the righteous. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள, என் ஆவிக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு டீச் பண்ற பாருங்க. இது பிலீவர்ஸ் ஃபெய்த். ஒரு பிலீவருடைய ஃபெய்த் என்னது? ரோமன்ஸ் 12:3. ரோமர் 12:3. சோ அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த. யார் பகிர்ந்த? பகிர்ந்தனா அர்த்தம் அவர் கொடுத்திருக்கிறார் அர்த்தம். என்னத்தை கொடுத்தாரா? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு அளவு விசுவாசம் கொடுத்திருக்கிறார். There's a measure of faith. There's a measure of faith. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசம் இருக்குது. தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். கவனிச்சிங்களா? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். எல்லாரும் உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள தேவன் பகிர்ந்து கொடுத்த ஒரு அளவு விசுவாசம் இருக்குது. அப்ப அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாமா? அது இப்ப வாங்க எல்லாருமே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். அந்த அளவுக்கு விசுவாசமா? இல்ல இன்னும் போவே இல்லை, ஏன் அவசரப்படுறீங்க? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 Peter chapter 1. அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். ஒரு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஜீசஸ் தேவன் எங்க போட்டிருக்குது பைபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஜீசஸ் தேவன் பைபிளில் போட்டதே இல்லை. இது பச்சை என்ன வசனம் அது? ஜீசஸ் தேவன். இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்குது. இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் இருந்ததுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்வார். அந்த இருக்கிறேன்னு சொன்னார் தெரியுமா? ஐ ஆம். அது யாருடைய நாமம்? தேவனுடைய நாமம். அப்போ நிறைய தடவை ஜீசஸ் சொல்லியிருக்கிறார் அவர் தெய்வம்னு. அப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணா, இல்லை ஜீசஸ் தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை ஜீசஸ் தெய்வம்னு வேற எங்கேயாவது போட்டிருக்குதா, அவர் வெறும் மனுஷன் தான், வெறும் தீர்க்கதரிசி தான் சொன்னால் நம்பாதீங்க. பல இடத்துல நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லி. அதில் ஒரு ப்ரூஃப் தான் இப்போ நான் படித்தேன். ஓகே, 2 Peter chapter 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். யாருடைய நீதினால? எங்களை போல். பேசிட்டு இருக்கிறது யாரு? எழுதிட்டு இருக்கிறது யாரு? லெட்டர் எழுதினுங்கிறது யாரு? சொல்லுங்க சத்தமா. இப்போ எந்த பேசேஜ் படிச்சோம் நம்ம?
பேதுரு யாரு? பேதுரு யாரு? அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர். சோ ஒரு அப்போஸ்தலர் சொல்றாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, நம்மள்ட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அந்த அருமையானன்றது வந்து வெயிட். அருமையானன்றதுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வெயிட். லைக் ப்ரெஷஸ் ஃபெய்த்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. லைக் ப்ரெஷஸ் ஃபெய்த்னா அர்த்தம், நாங்க எந்த அளவுக்கு விசுவாசத்தை பெற்றோமோ அதே அளவுக்கு விசுவாசம் பெற்றீங்களே. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு க்ளூ வருது. ரோமன்ஸ் 12:3 படி நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ எந்த அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு செகண்ட் பீட்டருக்கு வரோம். செகண்ட் பீட்டர் சாப்டர் 1ல ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல என்ன சொல்றாரு? எங்களை போலவே உங்களுக்கும் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நமக்கும் பேதுரு அந்த மாதிரி அப்போஸ்தலர்களுக்கு ஒரே அளவுக்கான விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம விசுவாசம் எந்த அளவு? அப்போஸ்தலர்கள் அளவு. எவ்வளவு பேர் ஆறுதல் படுறீங்க? அதுல என்ன மாதிரி அற்புதங்களை பார்த்தாங்க, என்ன மாதிரி அதிசயங்களை பார்த்தாங்க, அதே விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. இப்போ இன்னும் டீப்பா போலாம். அப்போ அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் எந்த அளவு பதர்? வரணுமா இல்லையா கேள்வி நம்மளுக்கு? சரி, நமக்குள்ள ஒரு அளவு விசுவாசம் இருக்குது, அது அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்ட அதே அளவுக்கு இருக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அளவு விசுவாசம் எது? வாங்க, கலாத்தியர் 2:20, கலேஷியன்ஸ் 2:20. இது எழுதினது யாரு? கலேஷியன்ஸ் எழுதினது யாரு? பவுல். சோ அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப பிழைக்கிறார் உடனே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறார் இல்லையா? இப்ப பவுல் யாரு? இயேசு கிறிஸ்துவினால நீதிமானாக்கப்பட்டவர். அப்ப அவரும் எப்படி பிழைக்கணுமா இருக்குது? பவுல் விசுவாசி தானே, அவர் எதனால பிழைக்கணும்? பவுல் நீதிமான் தானே, எதனால பிழைக்கணும்? விசுவாசத்துல தான் பிழைக்கணும். எந்த விசுவாசத்துல பிழைக்கிறாருன்னு பார்க்கலாமா? பாருங்க என்ன போட்டுன்னு சொல்லி 2:20, இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும்னு போட்டிருக்குது தமிழ் பைபிள்ல. ஆனா ஒரிஜினல் எப்படி தெரியுமா இருக்குது? தேவகுமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஓகே, அப்ப அப்போஸ்தலர் பவுலுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது யாருடைய விசுவாசமா? தேவகுமாரனுடைய விசுவாசமா? ஜீசஸ் உடைய விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? பவுலுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. பவுல் விசுவாசத்தை பிழைச்சார். ஆனா அந்த விசுவாசத்துடைய அளவு எவ்வளோ? ஜீசஸ் உடைய விசுவாச அளவுக்கு. எல்லாரும் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குள்ளவுமே ஒரு அளவு விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ரைட், நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, அதான் பிலீவர்ஸ் ஃபெய்த். அந்த விசுவாசத்துடைய அளவு எவ்வளோ? அப்போஸ்தலர்கள் அளவுல நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். அவங்க கொஞ்சம் மேல நம்மள கீழே எல்லாம் வைக்கல, சரியா? அவங்க அப்போஸ்தலர், நீ வந்து இப்பதானே ஸ்தலர், அதனால உனக்கு இவ்வளவு தான் தரும் அப்படின்னு இல்ல, ஒரே அளவு குத்துட்டாரு. இப்ப அந்த அளவு எந்த அளவா? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அது தேவகுமாரனுடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. உங்க கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள இயேசுடைய விசுவாசம் இருக்குது. தண்ணி மேல நடந்தாரு இயேசு கிறிஸ்து. 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தவன படுக்கை எடுத்து நடனவன சுகமாச்சு. அதே விசுவாசம். 4 நாளுக்கு அப்புறம் செத்து 4 நாளுக்கு அப்புறம் லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே வெளியே வந்தானே, அந்த கொண்டு வந்த அதே விசுவாசம், அதே விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்மளுடைய ஸ்பிரிட்ல நம்ம ஜீசஸை போலவே இருக்கிறோம். அப்ப ஜீசஸ்குள்ள என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. எங்க? நம்மளுடைய ஸ்பிரிட்ல. இது பேர் பிலீவர்ஸ் ஃபெய்த். இது கூட gift தான், கரெக்டா? இது கொடுத்தது யாரு? தேவன். சேவிங் ஃபெய்த் ஒரு gift, பிலீவர்ஸ் ஃபெய்த் ஒரு gift. ரட்சிக்கப்பட்ட போது பெற்றுக்கொண்டோமே, அதுவும் ஒரு ஈவு. ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசிகளா ஒரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இயேசுவின் விசுவாசம், அதுவும் gift தான். 3வது லெவல் ஒன்னு இருக்குது. இது அப்பப்ப மட்டும் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கும். இது ஸ்பெஷல் ஃபெய்த், இது சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், இது ரொம்ப பிரம்மாண்டமான ஃபெய்த். இத பத்தி எங்க படிக்கிறோம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 12:9 படிக்கிறோம். அதுல ஆவியின் வரங்கள்னு வரும்போது, ஆவியின் வரங்கள்ல சொல்றாரு ஞான வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையா, வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி. அப்புறம் சொல்றாரு கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். என்ன சொல்லுங்க? கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். 3வது என்ன தெரியுமா? ஊழியத்துக்கான விசுவாச வரம். எழுதிங்க, ஊழியத்துக்கான விசுவாச வரம். இட்ஸ் தி மினிஸ்டரியல் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். இது கூட என்னன்னு சொல்றாரு? கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். என்னதான் இது? எப்ப தெரியுமா கிடைக்குது? குறிப்பிட்ட நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா ஃபெய்த் தேவைப்படும் தெரியுமா? நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபெய்த் என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நமக்கு தேவைப்படும். உபத்திரவத்தின் மத்தியில சீஷர்கள் அனுபவிச்சது என்னது? கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்.
பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்குறாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நடு காட்டுல சிக்கிக்குவாங்க, பெட்ரோல் காலியா இருக்கும், நிறைய பணத்தை வச்சிருப்பாங்க, மிஷினரிங்களுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க, அவங்களே ஒரு மிஷினரியா இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்பெஷலா மிஷினரிங்களுடைய வாழ்க்கையில பெட்ரோல் காலியா இருக்கும், ஆனா நைட்ல திருடங்க வர முடியும், அங்க காட்டு மிருகங்கள் வந்து அவங்க நாசப்படுத்திட முடியும். ஆனா பெட்ரோல் டேங்க்ல தண்ணியை ரொப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டு போனவங்க எத்தனை பேர் பத்தி நம்ம சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஃபெய்த், பயங்கரமான ஃபெய்த். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்துல நீங்க என் சிலையை வணங்கலனா உங்களை நெருப்புல தூக்கி போடுறன்ற அப்ப வேலை செஞ்சுச்ச ஒரு விசுவாசம். இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஆவியானவருடைய ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்னால வந்த ஒரு கிஃப்டா இருக்காதா அது? நம்மளா என்ன பண்ணியிருந்திருப்போம்? சரி சரி விடு ராஜா, விடுங்க ஆண்டவரே, நான் தலை வணங்குவேன், ஆனா அல்லையானே வணங்குவேன் நான். எவ்வளவு ஐடியா வருச்சுமா யோசிச்சு பாருவாங்க. அப்படியே தலை வணங்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே அல்ல. But they had supernatural faith. ஆதி சபையின் விசுவாசிகள் சிங்கத்துக்கு போடப்பட்டாங்க. ஸ்டேடியம் மத்தியில எல்லாரும் முன்னாடி சிங்கங்கள், கரடி, புலிங்களுக்கெல்லாம் தூக்கி போடுவாங்களா என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவ நம்புறாங்க, இவங்க நம்மளுக்கு பொழுதுபோக்கு பாருங்க எப்படி சாவுறாங்க பாருங்க. ஆனா கொஞ்சம் கூட பயப்படாம உள்ள போய் அங்கே பிரசங்கம் பண்றது வேற. இவங்க யாரு? சிங்கம் கடிக்க வரும்போது இவங்க ஏசு உங்களை நேசிக்கிறார், அவரை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும், அந்த சிங்கம் அதை கையை கடிச்சிட்டு போ, சீக்கிரம் கடி, ஆண்டு உங்களை நேசிக்கிறார். எங்க வந்துச்சு அந்த ஃபெய்த்? எங்க வந்துச்சு அந்த ஃபெய்த்? அந்திரேயா பேதுருடைய சகோதரனை சிலுவையில போட்டாங்க. 3 நாளா சிலுவையில இருந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். சிலுவையில இருந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இப்ப நான் தொங்கி நிற்கிறேன் சிலுவை, இதே மாதிரி தான் ஜீசஸ் உங்களுக்காக மரித்தார். இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரா? இல்ல இது என்ன ஃபெய்த்? இது வேற லெவல் ஃபெய்த். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது இல்ல இது பிரமாண்டமா இருக்குது. பயப்படாதீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வருமா பதர்? ஒரு சில பேர் யோசிக்கிறேன் பாரு, நல்ல வேலை நான் மிஷினரி இல்லைன்றவங்க. ஒரு சில பேர் நல்ல வேலை, ஐயோ நான் ஊழியத்துக்கு வரலப்பா, நல்ல வேலை அப்படின்னா. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கிரேஸ் நீ எல்லாம் காட்டு மனுஷங்களுக்கு போய் ஊழியம் செய்யலாம் கிரேஸ். யாரோ ஒருத்தர் தைரியமா ஊழியம் செய்யணியா, ஏன்னா உன் சதையே இல்லை, உன்னெல்லாம் அவங்க கடிச்சு சாப்பிட மாட்டானுங்க அப்படின்னு. நான் அவங்கள பார்த்து சொல்றேன், சும்மா இருங்க பதர், சாப்பிட்டு முடிச்சிட்ட பேர் பல்லு குத்துறதுக்கு எலும்பு தேவைப்படாதா? சில டைம் நம்ம பயந்துரும், யோ நான் நல்லவல்ல, நான் மிஷினரியா போலப்பா. பயப்படாதீங்க, கர்த்தர் அழைச்சாருன்னா போங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு விசுவாசத்துடைய வரம் தேவைப்படும் போது கர்த்தர் அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் உங்களுக்குள்ள கொண்டு வருவார். இது வேற லெவல். இதுவும் கிஃப்ட் தான். இது என்னது? இது மினிஸ்டரியல் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். மினிஸ்டரியல் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம வாழ்க்கையில கூட சில டைம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது பாரு. சில டைம் டாக்டர்ஸ் ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸை கேரி பண்ணுற ஒரு ரிப்போர்ட். ஆனால் நீங்கள் உங்கள் தகப்பனுக்கோ தாய்க்கோ ஜெபம் பண்ணுமா இருக்கும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுமா இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா இமோஷன்ஸை மீறி, எல்லா ரிப்போர்ட்ஸை மீறி, எல்லா விதமான சூழலுக்கு மீறி ஒரு ஃபெய்த் உங்களை எம்பவர் பண்ணுது தெரியுமா? தட் இஸ் a gift of faith. சில பேர் அந்த மாதிரி அதிசயங்களை பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில். டாக்டர்ஸே எல்லாம் நம்பிய விட்டாங்க பதர், அது ஆவாதுன்னு சொல்லிட்டாங்க பதர். ஆனால் அது எங்கன்னு வந்துச்சே தெரியல பதர். என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, எங்கன்னு வந்துச்சே தெரியல பதர், எப்படின்னா தெரியல பதர் எனக்கு. ஆனால் ஃபெய்த் ஒன்று வந்துச்சு பதர். பட் அதான் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு சில பேர் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறோம் அதை. ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துருக்கிறோம். இந்த 3 லெவல் ஆஃப் ஃபெய்த்தும் கிஃப்ட் தான். எதுவுமே நம்ம சொந்த கிரைகளால் சம்பாதிக்கிறது இல்லை. இப்போ வரப்போகிற நாட்களில் எப்படி விசுவாசத்தில் எஃபெக்டிவாக வேலை செய்யறதுன்னு கற்றுக்க போகிறோம். ஆனால் அப்பவும் என்ன கற்றுக்குறோம்? அந்த வளர்றதுக்கான தயவை அவர் தான் ஏற்படுத்தணுமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படின்னா இந்த விசுவாசம் இருக்குது நமக்குள்ள. 3 விசுவாசம். சேவிங் ஃபெய்த், நம்மளால உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. 2வது பிலீவர்ஸ் ஃபெய்த், நம்மளால உண்டானதல்ல, தேவன் கொடுத்தது. 3வதா ஊழியத்துக்காக இல்ல முக்கியமா ஆவியின் வரமாக கிடைக்கும் விசுவாசம், அதுவும் தேவனால் உண்டானது, அதுவும் அவருக்கு இலவசமாக தான் தரணும். ஒட்டு மொத்தமா சொன்னா இதுதான். விசுவாசத்தை பத்தி டென்ஷன் எடுத்துக்கூடாது. கிருபை மேல எவ்வளோ ஃபோக்கஸ்ட் ஆகிறோமோ ஃபெய்த் இருக்கும், விசுவாசம் வேலை செய்யும். அப்ப அந்த முக்கியமான நேரங்கள் இருக்கு தெரியுமா? ரொம்ப மோசமான நிலைமை பதர், என்ன படுறதுன்னு தெரியல, ப்ரேயர் பண்ணுங்க. ஆனால் ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? பயங்கரமான விசுவாசத்தில். தட் இஸ் கால்ட் தி சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். அதையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரே லைன் தான் இன்னைக்கு, விசுவாசத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஏசு மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், அவருடைய கிருபை பார்த்துட்டே இருக்கலாம். ஃபெய்த் வரும். அந்த உயர்வுக்கான ஃபெய்த் இருக்கும், அந்த சுகத்துக்கான ஃபெய்த் வேலை செய்யும். பட் கீப் கமிங் டு ஹிம். அவரை விட்டு தூரமாக இருந்துட்டு விசுவாசமே வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது. அவர் கொடுக்குற கிஃப்ட் தான் விசுவாசம். அவர்கிட்ட வராமல் எப்படி விசுவாசம் வேலை செய்யும்? அவர்கிட்ட வாங்க, தொடர்ந்து வந்துட்டே இருங்க. நல்ல வாழ்க்கை வாழ முடியும், விசுவாசம் வரும். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு விசுவாசம் வரும். அந்த ஃபைனான்சஸ்க்காக ஃபெய்த் வரும். ஃபெய்த் கம்ஸ் when you are close to God. லாஸ்ட் வீக் நம்மளுடைய சர்ச்சில் லாஸ்ட் சண்டே ஈவினிங் சர்வீஸ், அருமையான ஒரு சர்வீஸ். ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம அனுபவித்தோம். நம்ம மத்தியில் இருந்த சகோதரர்களும் என்கரேஜ் ஆனாங்க.
மீட்டிங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாம் டின்னருக்கு போயிருந்தோம் வெளியே. ஒரு சில பேர் மட்டும் அவங்க கூட நம்ம போயிருந்தோம். போகும்போது ஒரு சில பேர் அவங்களுடைய டெஸ்டிமனிஸ் எல்லாம் கேட்டுட்டு, அதுவும் முக்கியமாக பேட்ஸ் வாசிச்சார் இல்லையா பிரதர் அர்ஜுன் வசந்தன், அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் அதிகமாக பேச முடிஞ்சிச்சு. அப்போ அவருடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுறாரு. எப்படி அவருடைய தாய் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். அப்புறம் சொல்கிறாரு, ஒரு நாள் நைட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறேன், அவர் சொல்லிட்டு இருக்கிற அவருடைய தகப்பன் அப்பப்போ நடராத்திரில் எந்திரிச்சு டாய்லெட் போவாரா, போயிட்டு வந்துட்டு ரூம்குள்ளே பார்த்தா அழுகுற சத்தம் கேட்டுருக்குமா. இப்போ இவர் ரொம்ப பேஜாராயிடுச்சா, என்னாச்சுன்னு தெரிலனோன்னா அப்போ அவங்க அம்மா வந்து சொன்னாங்களா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சீரியஸான ஒரு இன்ஃபெக்ஷன், வயிறு ரிலேட்டடாக ஒரு சீரியஸான ஒரு இன்ஃபெக்ஷன் அது அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நேரத்தில். ஏன்னா இவ்வளோ துக்கமாக இருக்கும், சடார்னு நடராத்தில் இந்த மாதிரி ஒரு அழுகையின் சத்தம் கேட்குது அப்படின்னு. இவர் தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் கால் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது தெரியல, ப்ரேயர் பண்ணுங்களேன். நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட பேசின பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், நீ ஜெபம் பண்ணு, அப்பாவுக்காக நீ ஜெபம் பண்ணு, கர்த்தரும் ஜெபத்தை கேட்குறாருன்னு. ஸோ இவர் பிரதர் அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய தகப்பனை கூப்பிட்டு அவங்க தாயை கூப்பிட்டுருக்குறாரு, அம்மா வாங்கம்மா இங்கே வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல பிரதர், அந்த தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. எங்கள் அம்மா சொல்கிறாங்க என் ஃபேஸ் மாறிச்சுன்னு சொல்கிறாங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அந்த பூஸ்ட்டு. ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஜெபம் பண்ணேன். அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த வலியோ அந்த இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறியோ கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த செக் பண்ணுறதுக்கே பல ஆயிரங்கள் வேணும்னு சொன்னாங்க, அது என்னன்னு செக் பண்ணுறதுக்கே. ஆனால் அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் சுகமாக்கிட்டார். நான் என்னத்துக்கு செக் பண்ண போகணும்னு நான் கூண்டு போகலான்றார். ஆனால் விஷயம் இதுதான், எங்கேருந்து வந்துச்சு அந்த ஃபெய்த் அவருக்கு? வாட் இஸ் தட்? இட்ஸ் எ கிஃப்ட். இட்ஸ் எ கிஃப்ட். சார் கஷ்ட காலம் வரும்போது என்ன பண்றது? கவலைப்படாதீங்க. இப்போ நல்ல காலம் வரும்போது என்ன பண்ணுகிறீங்க? இயேசுகிட்ட வந்துங்கிறீங்களா? வசனத்தை படிக்கிறோமா, ஜெபம் பண்றோமா, அதை ஃபாலோ பண்ணி போகலாம். இல்லை பிரதர் ஒரு நாள் ஒரு கெட்ட காலம் வரும், ஒரு நாள் வரலாம், அப்போ கவலைப்படாதீங்க. அந்த நாளுக்கு தேவையான விசுவாசத்தை ஜீசஸ் சப்ளை பண்ணுவார். இந்த நேரத்துக்கான விசுவாசத்தை இன்னைக்கு சப்ளை பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி புதுசா இருக்குதோ, விசுவாசத்து புது லெவல்ல நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென். சோ எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்காக? எல்லாம் சொல்லுங்க, faith is a gift and I receive it in Jesus name. ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நல்லா நன்றி செலுத்துக்கலாம், ஏன்னா தேவன் நல்லவரா இருக்கிறார். ஹalleluya. faith is a gift. faith is a gift. இது நம்மளால உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவு. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.